த்ரிஷா இல்லைன்னா நைந்தாரா. டார்லிங் படம் பண்ணுறப்ப சும்மா ஜிம்லேருந்து வெளியே வந்துட்டு இருந்தார் ஜிவி சார். நாங்கள் மேலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் 3-4 ப்ரொடியூசர்ஸ் கீழே இறங்கிட்டு இருந்தோம். அப்போ தாடி வச்சுருந்தாரு. நிறைய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தோம் டார்லிங்க்கு. நிறைய பேர் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து பேய் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பேய் அரைகிற மாதிரி தான் சீன் இருக்குது. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். எந்த ஹீரோ காமிச்சாலும் வேறு என்ன படம் சொன்னாலும் நான் பண்ணுறேன், பட் இந்த படம் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. அப்போ ஜிவி சார்கிட்ட சொன்ன இப்படி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. எதுக்கும் டிவிடி ஒரு தடவை பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை நான் பண்ணுறேன், பார்க்க வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை நான் கம்பல் பண்ணி அவரை பார்க்க சொல்லியிருந்தேன். அப்புறம் வீட்டில் பார்த்துட்டு சொன்னார் பண்ணுறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்னன்னா அந்த சாய்ஸ் ஆஃப் செலக்டிங் ஸ்கிரிப்ட், ஒரு படம் எந்த படம் நம்மளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருக்குது. அது டார்லிங்கில் மட்டும் இல்லை, இப்போ த்ரிஷாவில் நைந்தாரா எனக்கு கூப்பிட்டு போட்டு காமிச்சாங்க சாங்ஸ் எல்லாம். ஸோ அது பார்க்குறப்ப தெளிவாக தெரிஞ்சுது எந்த விஷயம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும், அந்த விஷயம் எப்படி டெலிவர் பண்ணணுங்கிற கிளாரிட்டி இருக்குது. ப்ளஸ் நிறைய சக்ஸஸ் இதை தொடர்ந்து த்ரிஷாவில் நைந்தாரா கன்ஃபார்ம்டு ஹிட்டு, அந்த நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் அவருடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணணும், ப்ளஸ் நிறைய ஹிட்ஸ் தரணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சார், ஜிவி சார் மற்றும் டைரக்டர் அலிக் சார், அனைவருக்கும் அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.